அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். சீமானை குறித்து பொய் செய்திகளை பரப்பும் தமிழ்நாட்டின் முன்னணி ஊடகங்கள் இது குறித்த பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். பொதுவாகவே நாம் தமிழ் கட்சியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிரபலமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சீமான் பேசக்கூடிய செய்தியாளர்கள் சந்திப்பு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சீமானுடைய செய்தியாளர்கள் சந்திப்பில் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். உண்மையிலேயே தமிழ்நாட்டில் என்னென்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு இந்த ஊடகங்கள் கூட காட்ட மறுக்கிற பல விஷயங்கள் குறித்து சீமானவர்கள் அந்த ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசுகிற காரணத்தினாலேயே சீமானுக்கு ஆதரவாளர்களாக இல்லாதவங்க கூட பார்த்தீங்கன்னா இவருடைய செய்தியாளர்கள் சந்திப்பை பார்க்கறதுக்கு அதிக அளவில் ஆர்வம் செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக மிகப்பெரிய பணக்காரர்களுடைய தவறுகள் பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சிகளில் அதிக அளவில் காட்டப்படாது. உதாரணத்துக்கு அதானியோட துறைமுகத்தில் கோடிக்கணக்கான போதைப் பொருட்கள் பதுக்கி வச்சிருக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த ஒரு தொலைக்காட்சியுமே காட்டலை அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே சீமானவர்களுடைய செய்தியாளர்கள் சந்திப்பு தான் பார்க்க முடியும் அப்படின்ற காரணத்தினால தான் அனைவருமே செய்தியாளர்கள் சந்திப்புக்கு அதிக அளவில் முக்கியத்துவம் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. எல்லா ஊடகங்களுமே பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் முன்னணி ஊடகங்களாக இருந்தாலும் சரி, சீமானுடைய செய்தியாளர்கள் சந்திப்பில் நிச்சயமாக கலந்துக்கிற ஒரு சூழல் தான் தற்போது ஏற்பட்டிருக்கு. இந்த மாதிரி சீமான் பேசக்கூடிய நிறைய முக்கியமான விஷயத்தை போடுறதுக்கு பதிலாக தமிழ்நாட்டுடைய முன்னணி ஊடகங்களாக இருக்கக்கூடிய புதிய தலைமுறை, நியூஸ் 7 இது போன்ற ஊடகங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா சீமான் பேசிய ஒரு வார்த்தையை அதுவும் வேற மாதிரி மக்களுக்கு தெரிய வைக்கிற நோக்கத்தில் நிறைய பொய் செய்திகளை பரப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த வகையில் புதிய தலைமுறை பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறத சரிதா அப்படின்னு பேசிட்டாரு அப்படின்னு புதிய தலைவர் மட்டும் இல்லாமல் நியூஸ் 7 பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை தான் பகிர்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு உதாரணம் இல்லாமல் ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு தவறுதலாக காட்டப்பட்டு வந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டுடைய 3வது பெரிய கட்சியாக சீமான் மாறிய பிறகு சீமானுக்கு முக்கியத்துவம் தரல அப்படின்னா அவங்களுடைய ஊடகங்களுக்கு வருங்காலத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும் அப்படின்ற காரணத்தினால தான் சீமானுடைய எல்லா செய்தியாளர்கள் சந்திப்பிலுமே அவங்க கலந்துக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சீமான் பேசியிருக்கக்கூடிய முக்கியமான அரசியலை காட்டுறதுக்கு பதிலாக இவங்களுக்கு ஆதாயம் தரக்கூடிய ஒரு சில கான்ட்ரவர்சியான விஷயங்களை தான் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு தெரியப்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. உண்மையிலேயே செய்தியாளர்கள் சந்திப்பில் சீமான் என்னதான் பேசுறாரு அப்படின்ற முழு வீடியோக்களையும் இந்த மாதிரியான பெரிய பெரிய சேனல்கள் காட்டாத காரணத்தினால மக்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சென்றடைய மாட்டேங்குது. ஏன்னா சீமான் பேசக்கூடிய அந்த 20 நிமிஷம் செய்தியாளர்கள் சந்திப்பு வெறும் யூடியூப் சேனலில் மட்டும் தான் வந்துட்டு இருக்கு. மக்களுக்கு அதை போய் பார்க்கறதுக்கு நேரம் இருக்காது அப்படின்றத தனக்கு சாதகமாக இந்த ஊடகங்கள் பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்றத ரொம்ப கவலைக்கிடமான விஷயமாக இருக்கு. இந்த மாதிரி சீமானை குறித்து பொய் செய்தி பரப்பக்கூடிய தமிழ்நாட்டின் முன்னணி ஊடகங்கள் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.